ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. யாரா இருந்தாலும் சரி, அது நல்லவன் கெட்டவன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, ஏழை பணக்காரன், எல்லா ஜாதிக்கும் அது என்னன்னா, இன்னைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே, இதுதான் அந்த நற்செய்தி. இந்த நற்செய்தியை சாதாரணமா நம்ம சொல்ல முடியாது. சுவிசேஷம்னா என்ன? முதல்ல சுவிசேஷம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த நற்செய்தி, இந்த காஸ்பிள், நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, இந்த எவாஞ்சலிசம், இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தில் சுட்டிக்காட்டப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாய் நிற்கிற மேசியா வெளிப்படுகிற காரியத்தை, அந்த சுட்டிக்காட்டலில் இருந்து சொல்லப்பட்ட மேசியா. நிறைய மேசியாக்கள் வந்துட்டு போயிட்டானுங்க, ஆனா உண்மையாகவே அந்த வார்த்தையை நிறைவேற்றினது நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனே ஒருவரே என்பது மட்டும்தான் உண்மை. ஆகையினாலதான் அவருடைய வாக்கு தத்தத்தோட நான் எழுதிட்டு வர்றேன். எங்க இருந்து எழுதிட்டு வரேன் பாருங்க. ஏன்னா தேவன் நிறைய இந்தியாவிலேயே ஒரு சிலர் நான் தான் கிறிஸ்துன்னு சொன்னான். புரிஞ்சுக்கணும், ஆயிரக்கணக்கான பேர் நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லி இருக்கிறான். அவன் எவனும் உயிரோட இல்லை, செத்து மண்ணுக்கு போயிட்டான். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது நான் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் மட்டுமே. நம்மத்திலே அசைவாடி உயிரோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எல்லாம் மண்ணோடு மண்ணா போயிட்டான். பிரைஸ் காட், அல்லேலூயா. அதனால நான் தான் கடவுள் சொன்னவெல்லாம் ஒண்ணுமில்லாம போயிட்டான். இன்னைக்கும் அவர் ஜீவிக்கிறவராய் வீட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் காஸ்பிள். அந்த காஸ்பிள் என்ன அர்த்தம்னா, அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அந்த பரிசுத்தமான ஜீவியம், அவருடைய ஒப்பற்ற கிருபாதர பலி, நமக்காக ஜீவனை கொடுத்த விதம், அவர் மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்திருத்து இன்றும் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறாரே, இது முழுவதும் சேர்ந்ததுதான் சுவிசேஷம், நற்செய்தி. அவர் எனக்காக பிறந்தார் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, இன்றைக்கும் அவர் என்னை ரட்சித்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த பெரிய நற்செய்தி தான் என்ன மனுஷனா மாத்தி இன்னைக்கு நிற்க பண்ணி இருக்கிறது. ஹல்லேலூயா.